சரி, இன்னைக்கு பொறாமைங்கிற ஒரு தலைப்பில் உங்களுக்கு ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்ல போகிறேன். கேட்குறீங்களா? என்ன குட்டீஸ், நீங்களாம் கவனிக்கிறீங்களா? உங்களுக்கும் சேர்த்து தான் இந்த கதையெல்லாம் சொல்கிறேன், நீங்களும் சேர்ந்து கேளுங்க, சரியா? சரி. கிரேக்க நாட்டில் தியாஜீனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குத்துச்சண்டை வீரர் இருந்தார். பேர் என்ன சொன்னேன்? தியாஜீனஸ் அப்படிங்கிற ஒரு குத்துச்சண்டை வீரர் இருந்தார். அவரை போலவே இன்னொரு குத்துச்சண்டை வீரரும் இருந்தார். ஆனால் அந்த தியாஜீனஸ்ன்னு சொல்கிறவர் வந்து எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் அவர் வந்து அதில் பரிசு வாங்கிட்டு வந்துடுவார். அதனால மக்கள் அவரை எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னா, மல்யுத்த இளவரசர் அப்படின்னு சொல்லி அவரை அன்போடு கூட அழைச்சார். அப்போ இன்னொரு குத்துச்சண்டை வீரர் இருந்தார் இல்லையா, அவருக்கு இவரை பார்க்கும்போதெல்லாம் பயங்கரமாக பொறாமை. எல்லா போட்டியிலையும் இவர் என்ன செய்கிறாரு, வெற்றி பெற்றுறாரு. எல்லா மக்களும் இவரை மல்யுத்த இளவரசர் அப்படின்னு கூப்பிட்றத பார்த்தோம்னா இவருக்கு பயங்கர பொறாமல் இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் இந்த தியாஜீனஸ் சொல்லக்கூடிய அந்த குத்துச்சண்டை வீரர் செத்து போயிடுறாரு. செத்து போன பிற்பாடும் இவருக்கு இந்த குத்துச்சண்டை வீரர் மேலே இருந்ததான அந்த பொறாமை தீரவே இல்லை, இன்னும் அதிகரிச்சுட்டே இருந்தது. காரணம் என்னன்னா, இந்த குத்துச்சண்டை வீரர் இறந்தார் இல்லையா, அந்த அவருடைய சிலையை பொதுமக்கள் செஞ்சு பொது இடத்துல வச்சாங்க. இப்போ இதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பொறாமை மேலே பொறாமை வந்துட்டே இருந்துச்சு. இதனால அவர் என்ன பண்ணார்னா, எல்லா மக்களும் தூங்கின பிறகு ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் அந்த சிலைக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அந்த சிலையில் மல்யுத்தம் பண்ணுவார். குத்தி குத்தி என்ன பண்ணுவார், மல்யுத்தம் பண்ணுவார். அப்போ இது தினமும் நடந்துச்சு, இது யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்படி ஒரு நாள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் மல்யுத்தம் பண்ணும்போது அந்த சிலையானது உடைஞ்சி அவர் மேலேயே விழுந்தோம். இப்போ அவர் மேலே அந்த சிலை விழுந்ததுனால அவர் உடல் நசுங்கி அவர் அந்த இடத்துலையே செத்து போகிறார். இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். அப்போ பாருங்கள், பொறாமை அவருக்குள்ள இருந்ததுனால அவர் என்ன ஆயிட்டு, அந்த பொறாமை குணமானது அவரையே அழிச்சிச்சின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல தான் இந்த பொறாமைன்னு சொல்கிறது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு எலும்புருக்கி அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நம்ம படிக்க முடியும். அதே போல் நம்ம இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தில் யோசேப்புடைய வாழ்க்கையில் இருக்கிறதான ஒரு காரியம். 37வது அதிகாரத்தில் அந்த 11வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? 37:11. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதில வைத்துக் கொண்டான். பார்த்தீங்களா, இங்கே யோசேப்பு சொப்பனம் கண்டதுனால சொப்பனத்தை என்ன செய்கிறாரு, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்முடைய அண்ணன்ட்ட அப்பாட்ட தானே நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் என்ன செய்யறான், தன்னுடைய சகோதரர்களுக்கும் தகப்பனுக்கும் போய் அவர் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ சொன்னதுனால அந்த அண்ணன்மார் என்ன செஞ்சுருக்கணும், சந்தோஷப்பட்டிருக்கணும், அப்படி தானே. ஆனால் இந்த அண்ணன்மார் என்ன பண்ணுறாங்க, இந்த சொப்பனத்தின் நிமித்தமாக அந்த என்ன செய்கிறாங்க, பொறாமை கொண்டார்கள். இன்னும் நம்ம பார்க்கும்போது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி அங்கே கலாத்தியர் நிருபத்தில் எழுதப்பட்டுகிறது. அப்போ இந்த பொறாமைங்கிறது ஒரு சுவாபம், அதாவது ஒரு குணம். இந்த குணம் யாருக்குள்ள இருக்குதோ இவங்க எங்கே போக முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாதுன்னு சொல்லி தெளிவாக எழுதப்பட்டுக்கிறது. அப்போது இந்த நாளையில் உங்களுக்குள்ளால அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குதா? ஸ்கூலில் நீங்கள் படிக்கிறீங்க, உங்களை விட நல்லா படிக்கிற பிள்ளைகளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, பொறாமல் வரக்கூடாது. உன்னை விட அதிகமாக நல்ல அழகாக ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாடுற பிள்ளைகளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரக்கூடாது, பொறாமைங்கிற குணம் நமக்குள்ளாக வரக்கூடாது. அப்படி பொறாமை அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்துட்டுன்னா நம்ம எங்கே போக முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. என்ன குட்டீஸ், நீங்களும் கதையை அழகாக கேட்டிங்களா? ஆமாம், இந்த பொறாமைங்கிற குணம் உங்களுக்குள்ளால இருந்தாலும் நீங்களும் என்ன செய்ய முடியாது, ஏசப்பா தருகிற அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளால நீங்களும் நானும் போக முடியாது. அதே போல் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒருவேளை அப்படிப்பட்ட பொறாமை எண்ணம் உங்களுக்குள்ளால இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணி, ஏசப்பா என்கிட்ட இந்த பொறாமை குணம் இருக்குது, இதை நீங்கள் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்டு நம்ம ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா என்ன செய்வாங்க, இந்த பொறாமை குணத்தை நம்மிடத்துலேருந்து எடுத்து போடுவாங்க. நல்ல சுவாபத்தை நமக்குள்ளால ஏசப்பா தருவாங்க. ஜெபம் பண்ணலாமா?
அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையில இயேசப்பா ஸ்தோத்திரம். வேதத்தில் ஆண்டவரே பொறாமை என்கிறதான குணம் யாருக்குள்ளே இருக்கிறதோ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஆண்டவரே அப்போ போக முடியாதுன்னு சொல்லி எழுதப்பட்டுக்கிறதப்பா. ஒருவேளை ஆண்டவர் எங்களுக்குள்ளேயோ இல்லாவிட்டால் இதை பார்க்கிற யாருக்குள்ளேயும் ஆண்டவர் இந்த பொறாமை என்கிற குணம் இருக்கும் என்றால் அதை எல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவர்களை சுத்தப்படுத்தி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக எங்களை நீங்கள் மாற்றுங்க இயேசப்பா. அப்படி எங்களை ஆசீர்வதிக்க போகிற நம்முடைய மேலான கிருபைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்மளுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்